ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் மை லைஃப் நெக்ஸ்ட் டோர். கொஞ்சம் பேர் கிட்ஸ் ரெசிபீஸ் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பாயில்டு கார்ன், அப்புறம் கொஞ்சம் ஸ்பினச். எந்த வகையான கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு, கோகோனட் ஆயில், கீ எது வேணாலும் போடலாம். கியூமன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சரும் க்ரஷ் பண்ண வச்சுருந்த ஜிஞ்சரும் க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் ஒரு க்ரீன் சில்லி இருந்தால் போதும், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப காரமாக வேண்டாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம். இது நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது அடல்ட்ஸ்க்கு நான் செய்கிற ரெசிபீஸ் அடல்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திடீர்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், பட் ஆனால் ஐடியாவே இருக்காது. இப்போ நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டுக்கிறேன். கீரை சாதம் மாதிரி தான் நான் இதை செய்ய போகிறேன். கீரை இல்லைன்னா ஏதாவது கேரட், எந்த ஒரு வெஜிடபிள் வீட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் துருவி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்ன் இல்லைனா கூட பரவாயில்ல. இங்கே கார்ன் வீட்டில் இருந்ததுனால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு அடிஷ்னல் நியூட்ரிஷனுக்காக தான் நான் கார்ன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டு நல்லா வதக்கி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, நடுவில் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்தயக்கீரையாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ நான் சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் டிஷ் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு தோசை, இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 1 கப் பேசன் ஃப்ளவர், கடலை மாவு, 1 கப் ரவை, இது ரெண்டுத்தையும் நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே. எதுக்கும் ரொம்ப நேரம் ஃபர்மெண்டேஷன் இல்லைனா ப்ரிப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 கப் நான் வந்து மோர் சேர்க்குறேன். மோர், தயிர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு புளிப்பு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், தோசை மாவு மாதிரியே. நம்ம ரவை தோசை செய்கிற மாதிரி தான், இதுவும் ரவை தோசை தான். நான் கடலை மாவு வச்சு செய்கிறேன். ஸோ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். பேன் சூடான ஒன்று 1 கப் நெய் போட்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி 1 கப்பில் கேரட் அண்ட் ஆனியன்ஸ் வந்து நான் கலக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நல்லா துருவி அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது ஒரு ஹெல்த்தியாக ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணணுன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இல்லைனா கூட இது நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து லைட்டாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா தூவி விடுறேன். மேலே கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டேன், சாட் மசாலா போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஹீட்லேயே வைங்க, ஹையாக வேண்டாம், இல்லைனா கருகிடும். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்கள் நல்லா வெந்துருச்சான்னு. ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஃபுல் டைமும் மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். அப்போ தான் கேரட்டும் நல்லா வேகும், கேரட்டும் ஆனியன்ஸும் நல்லா வேகும். ஸோ நீங்கள் இது எந்த சட்னி வேணாலும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்தியான ரெசிபி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கோகோனட் ஆயில் ஒரு கீ போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து நான் சேமியா வச்சு செய்கிறேன். நார்மலான சேமியா இல்லாமல் இது கொஞ்சம் ஹெல்த்தியானது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் 1 ஸ்பூன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுறேன்.
அடுத்த தடவை ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் புதுசான ரெசிபி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை நோட் பண்ணியோ இல்லை எழுதியோ வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்யும்போது. ஸோ அடுத்து நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். நான் எப்போவுமே ஒரு புக்கு போட்டு வச்சுடுவேன். ஏதாவது ஒரு ரெசிபி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு குக்கிங் தான் ஒரு பெரிய வேலையே நமக்கு எல்லா மதர்ஸ்க்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 கப்பு நான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ஒரு 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப் தண்ணி போட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் சேமியா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் 2 முட்டை சேர்க்குறேன். வெஜிடேரியனாக இருந்தால் இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கலக்கி விடணும் எக்ஸை. அப்போ தான் நல்லா வேகும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ வெந்துருச்சு. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக. அந்த ஃப்ளேவர்ஸோட நல்லா அந்த ஸ்பைசஸ் அப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கூட நல்லா சேர்ந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம டிஷ். 3rd டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கூட சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ 4வது லாஸ்ட் டிஷ் என்ன செய்கிறேன்னா, தக்காளி வெங்காயம். எல்லாத்துலேயும் நான் தக்காளி வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எந்த ஒரு டிஷ்ஷும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேனில் வந்துட்டு கொஞ்சம் வழக்கம் போல் கோகோனட் ஆயில் இல்லை கீ போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு டெம்பரேச்சர் ட்ராப்பாக இருக்குது. இங்கே வின்டர் டைம் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோடய வாய்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மைண்ட் பண்ணிக்காதீங்க. சாரி, அதனால தான் என்னால் வீடியோவும் 2 வாரமாக போட முடியல. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அண்ட் கேரட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன் 1 கப் ரவைக்கு. ரவை வந்து முன்னாடியே வறுத்து வச்சுருங்க. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் பட்டாணி அப்புறம் நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம் அண்ட் புதினா ஆட் பண்ணுறேன் இதில். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு அடிஷன் இந்த டிஷ்ஷுக்கு. புதினா அண்ட் கேப்சிகம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கேப்சிகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போது ரவையை ஆட் பண்ணுறேன். நல்லா வேகட்டும். அதுவும் கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்றதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, take care. Bye.